ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அந்த 3 மாவு அரைச்சோம்ல, அதில் 2 மாவு பண்ணி காமிச்சிட்டேன். அதாவது முறுக்கும் மாவும் ஓலை பக்கோடா மாவும் பண்ணி காமிச்சிட்டேன். இது வந்து என்னென்னா பைத்தம் பருப்பு போட்டு வறுத்து அரைச்சோம்ல, இது வந்து என்னென்னா முள்ளு முறுக்குக்கும் இந்த ஒரு மாவே முள்ளு முறுக்குக்கும், அதாவது ஸ்டார் மாதிரி இருக்கும்ல அந்த முள்ளு முறுக்குக்கும் சீப்பு முறுக்குக்குமே இந்த 2 மாவுமே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சீப்பு முறுக்கு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல தேவையான பொருள்கள் வந்து இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுல நான் பாதி மாவு எடுத்துக்க போறேன். இது வந்து முள்ளு முறுக்குக்கும் இது சீப்பு முறுக்குக்குமா எடுத்துக்க போறேன். இப்ப அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அரை மூடி பெரிய தேங்காய்ல அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் ஊற்றி நம்ம பிசைய போறோம். அதுக்கு வந்து சர்க்கரை வந்து இது 150 கிராம் கப்பு. இதுல வந்து நான் ஒரு 100 கிட்ட எடுத்திருக்கேன். லைட் ஸ்வீட்டா தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதா உப்பு போட்டுக்க போறோம். அதுக்கப்புறம் எள்ளு போட்டுக்க போறோம், வெண்ணெய் போட்டுக்க போறோம். இவ்வளவுதான். இது பிசைஞ்சிட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு முதல்ல வந்து லைட்டா சூடு பண்ணிக்குவோம். நம்ம தேங்காய் பாலை அப்படியே ஊற்றக்கூடாது. எப்பயுமே இண்டக்ஷன் ஸ்டவ்ல இந்த சர்க்கரையை கொட்டி, இது பவுடராகவும் நீங்க போட்டுக்கலாம். லைட்டா சூடு பண்ணுங்க, கொதிக்க கூடாது. லைட்டா தான் சூடாகணும், கொதிக்க கூடாது. அது பார்த்துக்கோங்க. இப்படி பாத்திரம் சூடானாலே போதும். பாருங்க, இது போதும் சூடானது. இப்ப இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க, சும்மா எடுத்து கொடுக்கறதுக்கு. ஏன்னா லைட் ஸ்வீட் நம்ம போட்டிருக்கோம், அதனால எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு. இந்த வெண்ணெய் பாருங்க, இதை உள்ள போட்டிருக்கேன். இந்த வெண்ணெயை போட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. தேவையான எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் சூடு பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து கொய்யா இலைய அச்சு இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் டக்கு டக்குன்னு கையிலே பண்ணி போட்டுருவேன். நான் ஒரு 2 தடவை எடுத்தேன் தேங்காய் பால். பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாத்திரத்திலே ஊற்றிக்கோங்க. இடையில அடியில் சக்கரை இருந்துச்சுன்னா அது சேர்ந்து வந்துடும். நான் ஏலக்காய் பொடி சொல்லலை, கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் பொடி நுணுக்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இனிப்புனாலே கொஞ்சம் ஏலக்காய் போடணும். இப்போ இந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. நெய் இருந்த தாம்பாளம் தான், அதனால் இதில் எடுத்துட்டு நீங்கள் 2 மெத்தடாக பண்ணலான்னு பாருங்க. இவ்வளோண்டு எடுத்துக்கோங்க. இது கையில் டக்கு டக்குன்னு செய்கிறது தான் ஈஸி நமக்கு. இதுக்கு நீங்கள் கொய்யால தட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு மெல்லிஸாக தட்டிக்கோங்க. மாவு பதமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, மெல்லிஸாக வந்துடும். பெருசு சின்னது உங்கள் இஷ்டம்தான். நல்லா இப்படி பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க. இதில் டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம நேற்று ஒரு அச்சு காமிச்சோம்ல, அதில் நீட்டமாக பண்ணிவிட்டு பசங்களை விட்டு சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கனாலே வேலை முடியும். ஆனால் வளர்த்திக்கிட்டே போவாங்க. நான் உங்களுக்கு இது பெருசாக இருக்கிறதும் செஞ்சுட்டேன், சின்னதாக இருக்கிறதும் செஞ்சுட்டேன். நாங்கள் சீப்பு முறுக்குன்னுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. சில பேர் வந்து சீப்பில் வச்சு அச்சு எடுப்பாங்க. அச்சு இருக்குது, எனக்கு எல்லாம் மேலே எல்லா பொருளும் வீட்டில் இருக்கும், ஆனால் நமக்கு நேரத்துக்கு உதவாது. உண்மையா இல்லைன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள்லாம் கை வந்து கழுவிட்டு வைக்க சொல்லுங்க, கருப்பாயிரும் மாவு.
நல்லா மாவு பதமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கையிலே செஞ்சிடலாம் நம்ம. வரும் இது ஒரு ஈடு பண்ணிட்டு நீங்கள் போட்டுட்டே அடுத்த ஈடுக்கு நீங்கள் வந்துடலாம். இது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. ஏன்னா தேங்காய் பால் அந்த பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை கையில் எடுத்து கொடுக்கலாம். ஊற ஊற சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணுவாங்க, வச்சு சாப்பிட தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க தான் டேஸ்ட் கொடுக்கும்னுவாங்க. பாசிப்பருப்பு வறுத்து போட்டிருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல ஹெல்த்தி இது. சர்க்கரை வந்து நம்ம ரொம்ப சேர்க்கல. இப்படி நீட்டமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா மெல்லிசாவும் வந்துடும். நீங்கள் இந்த இது வந்து கொய்யா இலையிலையும் நீங்கள் தட்டலாம். நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் வேக வேகமாக என்ன பண்ணுறீங்க, கையில் தட்டி டக்கு டக்குன்னு போட்டு விட்டு வேலையை முடிங்க. முந்தி மாதிரி எல்லாம் எங்கே உட்காந்து கதை பேசிட்டு ஆள் 2-3 பேர் இருப்பாங்க. ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. இப்போல்லாம் யாரும், நம்ம தான் செய்யணும், நம்ம தான் மெனக்கடணும். அதுதான். நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம், நெய் கொஞ்சம் தடவிக்கிட்டு தட்டினீங்கன்னா நெய் வாசனையாக இருக்கும். நம்ம நெய்யில் செய்ய போகிறது கிடையாது, ஆனால் தடவிட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இங்கே ஒட்டும்போது மட்டும் நல்லா ஒட்டிக்கோங்க. எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த நெய் கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. அதை தொட்டுட்டு நம்ம பண்ணலாம். ஒரே பாத்திரமா ஆகிடும். இது ஒரு தடவை தொட்டுட்டிங்கனாலே நிறைய டைம் எடுத்துக்கலாம். மாவு எடுக்கிறத பொறுத்து பெருசு சின்னது வரும். நான் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுட்டு தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். சிம்மில் போட்டுட்டு மாவு பிசையவும் இது பண்ணவும் கையில் தூக்கி விட சரியாக இருக்கும். அதுவும் பொறுமையாக தான் வேகணும். ஏன்னா நம்ம வந்து கையில் செய்கிறதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ரொம்ப பெருசு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எண்ணெய் சட்டி பெருசாக தேவைப்படும். அது இல்லாமல் பெருசாக செஞ்சோன்னு வச்சிங்களேன், 1-2 எடுத்து கீழே போட்டு போயிட்டே இருப்பாங்க பசங்க. இதே சின்னதுன்னா 2-3 எடுத்து கொடுத்தீங்கன்னா இதில் 2 அதில் 2 நம்ம பலகாரம் வச்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டுக்குனால சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால சின்னதாகவே முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. இதை உருண்டையை வந்து ஒத்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு உருட்டி போட்டுக்கோங்க. நான் அப்படிதான் உருட்டி இப்போ பண்ணுவேன். உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுனால இந்த ஒரு ஈடுக்கு மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உருண்டை உருட்டி போட்டுட்டு கீழே உட்காந்து உருட்டிட்டு தான் வருவேன். நெய் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ வேகமாக வேலையை முடிச்சுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு ஈஸி மெத்தட் இதெல்லாம். ஒரு இதில் வந்து எத்தனை போட போகிறீங்கன்னு உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒத்தா மாதிரி வந்துடும். உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும் சின்னது பெருசு. மாவு பாருங்க எப்படி பதமாக இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப தண்ணி இல்லாமையும் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ பண்ணுறதுக்கு வந்து வெடிப்பு இல்லாமல் வரணும். அதனால மாவு அரைக்கிற பதம் இருக்குது, வறுக்கிற பதம் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம விரல் சைஸை சுற்றணும், அந்த அளவுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ பொரிச்சு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஏன்னா ரொம்ப எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா வெந்து வரும், அதுக்குதான். நம்ம சின்ன எண்ணெய் சட்டி தான் பண்ணுறோம், வச்சுருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டு
இது நுர அடங்கணுன்னு தான் நீங்கள் விரட்டி விடணும். இது நல்லா வேகட்டும். இந்த நுர அடங்கினோடனே எடுத்துக்கணும். நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கிறதுனால கலர் இப்படி தான் வரும் உங்களுக்கு. இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த இடம் வேகலை. இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் போடும்போது. அப்பதான் ஆறினோடனே உங்களுக்கு பொறப்பொறப்பா இருக்கும். நான் சிம்மில் வச்சிருக்கேன். சிம்மில் வச்சு போடுறேன். வெள்ளையா வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் இது மாதிரி எடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட் இருக்கும். சிம்லேயே வச்சு வேக வச்சு காமிக்கிறேன். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஷேப்பெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொய்யா இலை அந்த மாதிரி டிசைனாக வச்சு அச்சு கிடைக்குது. நான் அது கண்டிப்பாக காமிக்கிறேன். மேலே இருக்குது, அதை எடுத்து கொடுக்க ஆள் இல்லை எனக்கு. இல்லைன்னா அந்த அச்சிலேயே நான் உங்களுக்கு வரும்பு வரும்பாக காமிச்சிருப்பேன். இப்போ நான் கையிலே தான் பண்ணியிருக்கேன். பசங்களும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எங்கள் பசங்க பண்ணது பாருங்கள், எப்படி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு பாருங்கள். மாவு மட்டும் பதமாக இருந்ததுன்னா கட கட கடன்னு நம்ம பண்ணிடலாம் நின்றுட்டு. இது மாதிரி இது பசங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக கொடுத்தா மாதிரி இருக்கும். தீபாவளியும் கொண்டாடின மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம ரவா உருண்டையும் பாசிப்பருப்பு, முழு பச்சை பயிரில் பாசிப்பருப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னும் நாளைக்கு வீடியோ. நாளைக்கு இதில் முள்ளு முறுக்கு இன்னும் நான் பண்ணி காமிக்கலை. இதை முடிச்சுட்டு அது ரெண்டும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்கு பலகாரம் நிறைய இருக்கும். நிறைய செஞ்சு காமிக்கணும்னு ஆசை தான். எடிட் பண்ணி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. இன்னும் சோமாசா இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். எல்லாம் நம்ம சேனலில் இருக்கிறதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.